9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை கிண்டி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகத்தை முற்றுகையிட முயற்சி நடப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை 1500 இருந்து 5000 உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கவினா இணைகிறார். வணக்கம் கவினா, போராட்டம் தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. பார்வை மாற்றுத்திறனாளிகளின் போராட்டமானது 3 தினங்களுக்கு முன்பாக அவர்களின் முதற்கட்ட போராட்டம் என்பது மெரினா கடற்கரைக்கு முன்பாக அமைந்துள்ள மாற்றுத்திறனாளி நல ஆணையருக்கு முன்பாக முதல் நாள் போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகாக மாற்றுத்திறனாளி நல இயக்குனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை அன்று நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு முடிவு எட்டப்படாத நிலையில் மேலும் இன்று 4வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றது. நேற்றைய தினம் நந்தனம் ஆண்கள் அரசு கலைக்கல்லூரி முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வலம் வந்த பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து சற்றும் மனம் தளராமல் 4வது நாளாக இன்றும் தங்களின் போராட்டத்தை கையில் எடுத்து போராடி வருகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, பார்வையற்றோர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு 40% தேர்ச்சி மதிப்பெண்ணாக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதும், மேலும் பட்டம் படித்து முடித்த அனைத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்பதும், அது மட்டுமல்லாமல் மாதாந்திர உதவித்தொகை 1500 இருந்து 5000 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதும், இது போன்ற 9 கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இன்றைய தினம் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் ஒரு மிருகங்களை நடத்துவதை போல் நடத்தி அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து வண்டிகளில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் எந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்களை போராடக்கூட விடாமல் காவல்துறையினர் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்து வருகிறார்கள். பார்வை மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கவினா.